Hello students, welcome back to Sasi Academy Online. Trigonometry ratio using hands. Trigonometry ratio, the trigonometry values வந்து நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. Physics, Maths எல்லாத்துலயுமே நமக்கு தேவைப்படுது. 10th students, 9th, 11th, 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அதை மெமரி பண்ணாமல் எப்படி ஹேண்ட்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களோட ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுடைய தன்மையில் வந்து நம்ம 0 டிகிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். இது ஆல்காட்டி விரல வந்து 30 டிகிரி, மிடில் ஃபிங்கரை வந்து 45 டிகிரி, ரிங் ஃபிங்கரை வந்து 60 டிகிரி, தென் லிட்டில் ஃபிங்கரை வந்து 90 டிகிரி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஃபிங்கரை வச்சுட்டு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ எனக்கு சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ பை 2 இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ பை 2. இப்போ சைன் 0 வேணும் அப்படின்னா 0 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்ம தம்னை. ஸோ இதுக்கு கீழே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. ஸோ ஃபிங்கர்ஸ் எதுவுமே இல்லை. 0 ஃபிங்கர் பை 2. ரூட் 0ஓட வேல்யூ 0, 0 பை 2ஓட வேல்யூ வந்து 0 டிகிரி. ஓகேவா? சரி, 0 டிகிரி வர்றது 0. இதே சைன் 30 டிகிரி வேணும் அப்படின்னா 30 டிகிரிக்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஃபிங்கர் இருக்குது. ஸோ அப்போ ஃபிங்கர் பிலோவில் வந்து 1ன்னு வரும். பை 2, ரூட் 1ஓட வேல்யூ 1. ஸோ சைன் 30ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. இதே சைன் 45 வேணும் அப்படின்னா 45 டிகிரிக்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்கள், 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ரூட் 2/2. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ. ஸோ ஃபிங்கர் பிலோ இருக்கிறது 2 ஃபிங்கர்ஸ். அப்போ ரூட் 2/2. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/√2 அப்படின்னு வரும். இப்போ சைன் 60 டிகிரி வேணும் அப்படின்னா 60 டிகிரிக்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்கள், 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ரூட் 3/2. ரூட் 3 வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரூட் 3/2 அப்படியே தான் வரும். இதே 90 டிகிரிக்கு வேணும் அப்படின்னா 90 டிகிரிக்கு கீழே நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அதனால் ரூட் 4/2ன்னு வரும். ரூட் 4ஓட வேல்யூ வந்து 2, 2/2ஓட வேல்யூ வந்து 1. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சைன் 0ஓட வேல்யூ வந்து 0, சைன் 30ஓட வேல்யூ வந்து 1/2, சைன் 45ஓட வேல்யூ 1/√2, சைன் 60ஓட வேல்யூ ரூட் 3/2, சைன் 90ஓட வேல்யூ 1. இதை நம்ம மெமரி பண்ணாமல் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும், ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ பை 2. அப்போ ஃபிங்கர் எந்த ஃபிங்கர்னு எடுக்கிறியோ, இப்போ சப்போஸ் சைன் 45 வேணும் அப்படின்னா எந்த ஃபிங்கர் வந்து 45 டிகிரி மென்ஷன் பண்ணதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் இட் ஈஸிலி. இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி காஸோட ஆங்கிள்ஸ், டேனோட ஆங்கிள்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.